சுப்பிரமணி பதிவு பண்றாரு. நாங்க தான் தமிழ்நாடு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முதலாவதாக இருக்கிறது நம்ம பரிசு பெற்றிருக்கோம். தெலுங்கானா தான் அந்த அவார்டு வாங்கினோம். எவ்வளோ பெரிய பொய்ய சட்டமன்றத்திலே துணிஞ்சு சொல்லக்கூடியவர்கள். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியான ஒரு நிலைமை எங்களுக்கு எந்த ஆட்சியிலும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில கூட வந்தது கிடையாது அப்படின்றாங்க. பயிர்க்கடன் பத்தி இவங்க பேசுறாங்க. அரசாங்கத்துக்கு கீழே கூலி திரைப்படம் இருக்கும், பைசன் திரைப்படம் இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் பார்க்குற வேலையை தான் சிறப்பாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. விவசாயிகள் கேட்காமலே 3 முறை அத்தனை ஆயிரம் கோடி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்த ஒரே அரசு எங்களுடைய அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. வெங்காயத்துக்கு நீங்க இந்த வேளாண் துறை பட்ஜெட்டு, வேளாண் துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர்னு ஏதோ ஒரு காயத்தை எழுதி எடுத்துன்னு சட்டமன்றம் நடக்கும்போது சிவனேன்னு ஏதோ படிக்கணுமே. அடைமழை தஞ்சாவூர் பகுதிகளில் தீபாவளிக்கு முன்னாடி அலறி துடித்து ஓடுகிறார், அங்கிருந்து பேட்டி கொடுக்கிறார். ஆனா இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறது தானே வேலையா செய்துட்டு இருக்காங்க. இவங்க சாப்பாடு தானே சாப்பிட்றாங்க. இவங்களும் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப எல்லா மக்களும் என்ன கேட்கறாங்க, விவசாயிகள் உட்படனா ஸ்டாலின் எங்க போனாரு, உப்பு போட்டு தின்றாரான்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு கேள்விகள் 1000 வித் நிவியில அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சசிரேகா அவர்கள் நம்மளோட ஸ்டுடியோல இணைஞ்சிருக்காங்க. அவங்கள நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நிவேதிதா. நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ மேம். நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக இருக்கக்கூடிய பெரிய டாக்கே நெல் கொள்முதல். யூஸ்வலாக நெல் கொள்முதல் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதே தெரியாது. பட் ஆனால் நாங்கள் எங்களோட டீமோட களத்துக்கு போய் பார்த்தோம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. நியூஸில் பார்க்குறதுக்கும் களத்தில் போய் பார்க்குறதுக்கும் பயங்கரமான ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. லைக் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பட் இங்கே களத்தில் அவங்க கதறல் அப்படிங்கிறது என்ன இது என்ன மாதிரியான ஒரு விஷயம், இது ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு களத்தில் இருந்த எங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. நீங்கள் நிறைய டிபேட்ஸ்லையுமே சரி, நிறைய இடங்கள்லையுமே நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி ரீசெண்ட் டேஸில் இந்த நெல் கொள்முதல் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் ப்ராப்பரான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனைன்னு தெரில. நீங்கள் இந்த அரசு தான் பிரச்சனை. இவருக்கு பதநீர்லேயே சக்கரை போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டவர் தான் இந்த முதலமைச்சர். நார்மலி நம்ம இப்போ டவுனில் இருக்கலாம், ஏதோனும் அமெரிக்காவோ இல்லை ரஷ்யாவோ கிடையாது. பதநீர்னா அதில் எப்படி இருக்கும், இயற்கையாக எப்படி விளையோன்றது நம்ம படித்தது மூலமாக, கேள்விப்படுறது மூலமாலாம் தெரிஞ்சிருக்கோம். ஒரு முதலமைச்சருக்கு இது தெரியலன்றதே ஆகப்பெரிய வெக்கக்கேடு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஆட்சியில் கள்ளச்சாராயங்கள் ஏன் பெருகாது? ஏன் மரக்காணத்தில் 28 பேரும், கள்ளக்குறிச்சியில் இன்னொரு 68 பேரும் சாக மாட்டாங்க? இது வேற பிரச்சனை. அது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பிரச்சனைன்றதுனா அது பெரிய டிபேட்டே நம்ம பண்ணலாம். இந்த அரசு தான் காரணம். ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், விவசாயத்தை பற்றி அரிச்சுவடி கூட ஒரு தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கலாம், தப்பில்லை. அதையுமே அப்படியே கூட நம்ம ஏற்றுக்கிட்டாலும் அந்த துறை எதற்காக இருக்கிறது, அந்த அமைச்சர் எதற்காக இருக்கிறார், அந்த அதிகாரிகள் எதற்காக இருக்கிறார்கள்? ஊரெல்லாம் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்லேருந்து, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்லேருந்து, எல்லா இடத்துலையும் ஆஃபீஸர்ஸ்லேருந்து, இடுப்பொருள்லேருந்து, உரத்துலேருந்து எல்லாம் அறிஞ்ச அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம வேளாண் பட்ஜெட்டை வேற நாங்கள் தனியாக போடுறோன்னு வெக்கமில்லாமல் சொல்லக்கூடிய ஒரு மானங்கெட்ட அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது. வேளாண் பட்ஜெட்னு ஒரு நாள் அடுத்த நாள் அவங்க தனியாக போடுறாங்க, அதுக்கு ஒரு அரை நாள் ஒரு நாள் ஒதுக்குறாங்க. அசம்பிளியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதுக்கும் போய் உட்காந்துட்டு தான் வர்றாங்க எல்லாருமே, 234 உறுப்பினர்களும். ஆனால் விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆட்சியிலும், இதுவரை சுதந்திரம் பெற்ற இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சிகள் வேதனைப்படும் அளவுக்கு விவசாயிகள் வேதனை எப்போதுமே பட்டது கிடையாது. ஒரு காலத்தில் அந்த மாநிலத்தில் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாநிலத்தில் எலிக்கறி சாப்பிட்டாங்கன்ற நிலைமை போய் இந்த ஆட்சி இன்னும் நீடித்தால், குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு பருவமழைக்கோ இன்னொரு ஓராண்டு நீடித்தாலும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ற நிலைமைக்கு தான் வருவாங்க. நாலு மாசமா இந்த விவசாயம் பண்ண அவ்வளோ கஷ்டம். எங்களோட நிலைமை இவ்வளோ. 13 நாளாச்சு போட்டு, 13 நாளாச்சு. நெல் எல்லாமே முளைச்சிடுச்சுல, எவ்வளோ நஷ்டம்? எல்லாம் நஷ்டம்தான்.
இப்போ பண்ணுறதையும் அள்ளி கொட்ட சொன்னாப்புல, எனக்கு மனசு கேட்கலை. இப்போ பீராஞ்சு அதெல்லாம் அள்ளி போட்டு அதை அங்கே கிடந்தது அள்ளி இருந்தார். இன்னொரு இடத்துல கிடக்கு இங்கே இவ்வளவு பீராஞ்சு இதில் போட்டிருக்கேன். இதை இப்படியேவா கொட்ட முடியும் அப்படின்ட்டு தான் இதை பீராஞ்சு பார்க்குறோம். அது நிறையா போயிருக்கும்மா, கணக்கு வழக்கில். தீபாவளிக்கு முன்னாடியிலேருந்து மழை தானே பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அவ்வளோ நெல் வேஸ்ட்டாக போயிட்டு எல்லாம் காய வச்சு அப்புறம் விவசாயம் கடை வாங்கி தானே போட்டு பண்ணுறான். நான் நட்டு விளாட வச்சு அப்புறம் என்ன பண்ணுறது? ஏதோ வர்றது 4 மூட்டை 5 மூட்டை 10 மூட்டை போனாலும் பாக்கியை காய வச்சு உணவு. இப்போ இந்த வருஷமா நீங்கள் சொல்கிற மாதிரி வருஷம் வருஷம் இந்த வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறத வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட்ஜெட்டில் இந்த விஷயங்களுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு, பேரிடர் காலங்களுக்கு இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணி இருந்தோம், இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறமே எந்த ஒரு இழப்பீடையோ எந்த ஒரு அறிக்கையோ இவங்க இன்னும் வெளியிடலை. அதெல்லாம் கேட்குற எனக்கே பெரிய வயிற்றுச்சலாக இருக்குது. இழப்பீடு காப்பீடுன்னு நீங்கள் சொல்லும்போது நானும் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து அவர் வந்து விவசாயிகளின் பாதுகாவலர், காவிரி காப்பாளன், சாமானிய முதல்வர்ன்றதெல்லாம் நாங்கள் கொடுத்த பட்டங்கள் கிடையாது. அங்கே டெல்டாவில் இருக்கக்கூடியவர்களே வந்து மனமுகந்து பாராட்டி அவர்கள் வந்து சொன்ன பட்டங்கள் தான் அது எல்லாமே. இதை எங்களுடைய பொதுச் செயலாளர் அவரும் வந்து தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கார். அவர் வந்து அவர் ஆட்சியில் இருந்தபோது அந்த 4.5 ஆண்டு காலம் விவசாயத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் நானுமே பார்த்தீங்கன்னா எல்லா டிபேட்லேயும் இந்த 4.5 வருஷத்தில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு டிபேட் வரும்போதும் அது சம்மந்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பல இடங்களில் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வரும்போது நெல்லுக்கு வந்து குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் தரேன், கரும்புக்கு டன்னுக்கு 4,000 ரூபாய் தரேன் அப்படின்னதை இந்த அரசு சொல்லிகிட்டே இருந்தது. அதை நீங்கள் ஏன் காதுலேயே வாங்கலை? அதே போல் அந்த இழப்பீடு காப்பீடுன்ற விஷயத்தை நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஆட்சி வந்ததுலேருந்து முதல் வருஷத்துலேயே வந்து ஒரு பெருமழை வந்தபோது எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் கேட்குறாரு, இந்த அளவுக்கு வந்து மழை வந்திருக்கிறது, விவசாயிகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பயிர்கள் எல்லாம் சுத்தமாக அழிஞ்சே போச்சு டெல்டா மாவட்டம். ஒரு குழு கூட போட்டு அண்ணன் வந்து அங்கே அமைச்சார், எல்லாரையும் அந்த மாவட்டத்துக்கு அனுப்பி அந்த டேட்டாஸை இவங்களை நம்பாமல் நாங்களுமே கூட எடுத்துட்டு வந்து அரசு கிட்ட சமர்ப்பிச்சோம். அதுக்கு கூடின சட்டமன்றத்தில் சொல்றாரு, முதல் ஆண்டுலேயே இந்த ஆட்சி வந்த முதல் ஆண்டுலேயே துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர், ஒரு மூத்த அமைச்சர், அவர் பதிவு பண்றாரு. ஏன் மூத்த அமைச்சர் சொல்றேன்னா பல காலம் அவர் இந்த ஆட்சியில் இந்த அரசியலை பார்த்து கொண்டிருப்பவர், 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த திராவிட அரசியல் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர். இன்னும் கேட்டால் காட்பாடி போன்ற ஒரு கிராம பகுதியை சார்ந்தவர், விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர்களே வந்து எப்படி நாடகம் ஆடுறாங்க, மனசாட்சியை அடகு வச்சுட்டு சட்டமன்றத்திலே அவர் பதிவு பண்றாரு. 2021 ஜூலை அந்த நேரத்திலே அந்த மழைக்காலத்தில் அந்த மழைக்காலத்தை தொடர்ந்து கூட்டப்பட்ட சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் வந்து இழப்பீடு மூலமும் காப்பீடு மூலமும் இதை சரி செய்து விடுவோம் அப்படின்னு யாரு துரைமுருகன் பதிவு செய்கிறாரு, நீர்வளத்துறை அமைச்சர். இந்த சேதத்தை, இந்த நெல் கரும்பு விவசாயிகளுக்கான அந்த இழப்பீட்டை நாங்கள் இழப்பீடு தருவதன் மூலமும் காப்பீடு செய்வதன் மூலம் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உங்கள் டீமை கூட அனுப்பி, இதை நான் எல்லா சேனல்லையுமே சொல்லியிருக்கேன், உங்கள் டீமை நீங்கள் அனுப்புங்க, உங்கள் யூனிட்டை அனுப்புங்க, உங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்புங்க, இல்லை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குங்க. ₹1 எந்த ஒரு விவசாயியாவது இழப்பீடோ காப்பீடோ வாங்கினாரா கேளுங்கன்னு. அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. சமீபத்தில் கூட ஒரு தொலைக்காட்சியில் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மழைக்காலம் வரும்போது இந்த முதலமைச்சர், நம்ம எதிர்க்கட்சி தலைவர் தான் எப்போ பாரு வந்து விவசாயத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவர், எங்கே பார்த்தாலும் அவர் நிலங்களை பார்த்தாலே இறங்கி நின்று என்னன்னு பார்க்கக்கூடியவர், ஒரு மழைக்கும் அவரும் வந்து இந்த அழுகின பயிர்களையும் வாடிய கரும்பையும் எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்காரு. அதே போல பொங்கலுக்கு கரும்பு தரணும்னு கூட வந்து இந்த நாங்கள் தான் சொன்னோம், நாங்கள் தான் கரும்பு கொடுத்தோம், இவங்க முதல்ல 21 வந்தபோது கரும்பு தர ஐடியாவே கிடையாது. அப்படியும் நாங்கள் வந்து நாங்கள் விவசாயத்துறை எங்களுடைய விவசாய அணி செயலாளர் மூலமாக திருவண்ணாமலையில் முதல் தடவை கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்தோம். கரும்பு வந்து கொடுக்கணும், விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, பொங்கலுக்கு வந்து அந்த பொங்கல் தொகுப்போட அப்படின்னு. பொங்கல் தொகுப்பு லட்சணம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஆட்சி வந்த பின்னாடி. அந்த கரும்பையுமே கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரை போல வெடன்னு ஒரு கரும்பை தான் அவர் கொடுத்தாரு. நாங்க கொடுத்த கரும்புன்றது எவ்வளவு தடிமனா இருந்தது, எப்படிப்பட்ட கரும்பு அப்படின்றது இவர் கொடுத்த கரும்போட லட்சணம். இப்படி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியுமே கூட இந்த கேள்வியை வந்து நான் எல்லா சேனல்லையும் ஒரு முறையும் நான் எழுப்பிட்டு இருக்கேன். இழப்பீடு காப்பீடு பத்தி அவர் பதிவு பண்ணாரு, இன்ன வரைக்கும் யாரும் வாங்கல, நீங்க உங்க ரிப்போர்ட்டர்ஸ் விட்டு கூட செக் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடியார் கேட்டாலும் பதில் கிடையாது, எங்களுடைய விவசாய அணி செயலாளர்களோ அமைச்சர்களோ கேட்டாலும் பதில் கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி அண்ணன் வந்து இந்த மாதிரி மழை சேதங்கள்லாம் வரும்போது அவர் போய் பார்வையிட்டு வந்தால் அதுக்கு செவனேன்னு, அது கூட இந்த எலெக்ஷன் வரப்போகுதுன்றதுனால ஒரு பொய்யான அறிக்கையை இந்த துணை முதல்வர் விட்டு, முதலமைச்சருக்கே ஒன்றும் தெரியாது விவசாயத்தை பற்றி, கவர்னன்ஸும் பற்றியும் தெரியாது. திஸ் இஸ் டோட்டலி இன்காம்பிட்டன்ட் கவர்மெண்ட், அதில் யாருக்கும் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. துணை முதலமைச்சரை விட்டு பார்த்துருப்பீங்க நீங்களுமே கூட, நெல்லெல்லாம் முளைக்கல, இல்லை இவ்வளோதான் முளைச்சிருக்கு அவ்வளோதான் முளைச்சிருக்குன்னு வேளாண் துறை அமைச்சர்லேருந்து உணவுத்துறை அமைச்சர் வரைக்கும் ஒரு
நகைப்புக்குரிய ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் கொடுத்ததை பார்த்துருப்பீங்க. அந்த இழப்பீடு காப்பீடை பற்றி கேட்டீங்க. இழப்பீடு பற்றி சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நாட் ஒன்லி டெல்டா விவசாயிகள், ஆல் ஓவர் தமிழ்நாடு விவசாயம். எனக்கு நீங்கள் டெல்டா அப்படின்ன ஒரே ஒரு கேள்வி இருந்தது. டெல்டா அப்படிங்கும்போது தஞ்சாவூர் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் இருக்குது. ஆனால் டெல்டா அப்படிங்கும்போது தஞ்சாவூரோட மெயின் மட்டும்தான், அங்கே வந்து சும்மா ஒரு ஆய்வு பண்ணிட்டு எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு? அதை மட்டும் ஆய்வு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. நானும் டெல்டாக்காரன் தான் பச்சை துண்டு போட்டவங்களாம் விவசாயி ஆட முடியுமா? அந்த மாதிரி ஒரு மட்டமான ட்ராமாவையெல்லாம் கூட இந்த முதலமைச்சர் நடத்தி காட்டினார். நான் அப்பான்னு சொல்கிற மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு ஒரு பச்சை துண்டெல்லாம் போட்டுட்டு ஒரு கொடுத்துட்டு இருந்தார். நல்ல வேலை இப்போ அதெல்லாம் பண்ணலை, அவர் வெறும் அறிக்கையோடு நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த இழப்பீடு காப்பீடுன்னும் போது விவசாயிகள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே நம்ம விவசாயிகள் சங்க தலைவர்களாக இருக்கக்கூடிய பிஆர் பாண்டியன் போன்றவர்கள் இவங்களே சொல்கிறது, விவசாயிகள் பதிவு பண்ணுறது. இது வரைக்கும் அப்படி ஒரு காப்பீடுன்னு ஒன்று இவங்க செய்தே தரல. அதுக்கான ப்ரீமியம் கட்டியிருந்தா தானே இப்போ தான் என்ன சொல்கிறாங்க, பொதுவாக நான் ப்ரைவேட்க்கு விட்டுருக்கேன் அப்படின்றதால நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அரசே வந்து தன்னுடைய விவசாயம் தான் முதுகெலும்பு. உணவு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் எவ்வளோ நேரம் வேலை செய்ய முடியும்? சாப்பிட்டா தானே அடுத்து செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது அந்த முதுகெலும்பான விவசாயத்தை பற்றி தெரியலன்னா கூட பரவாயில்ல, அதை மானிட்டர் பண்ணுன்ற சின்ன அறிவோ இல்லை சின்ன ஒரு மக்கள் மேலே ஒரு கன்சர்னோ ஒரு அக்கறையோ இருக்கணும்ல. அது எதுவுமே இந்த அரசுக்கோ அமைச்சருக்கோ வேளாண் துறை அமைச்சருக்கோ வேளாண் துறை அதிகாரிகளுக்கோ கூட இல்லைன்றது தான் வெட்கக்கேடான விஷயம். ஏன்னா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, நம்ம எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்டோ முதலமைச்சரோ யாரும் நம்மளை கேள்வி கேட்க போகிறது இல்லைன்ற மெத்தனம் அதிகாரிகளுக்கு இருக்கிறது. அது எங்கே எதிரொலிக்கும்? வந்து கேட்குற விவசாயிகள் கிட்ட தான் எதிரொலிக்கும். அவங்க வேற யாரை போய் கேட்பாங்க? இப்போ அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து முன் வச்சாங்க மேம். என்னன்னா பொதுவாக அந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இப்போ பிரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவீங்க, இந்த ஒரு புரிதலுக்காக நான் கேட்குறேன். பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கும்போது வந்துட்டு அது வெளியில கொடுத்ததுக்கு அப்புறமா அதை அரசு கவனிக்க கூடாதுன்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இல்லை பிரைவேட்டைசேஷன், ஏன்னா இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் நடத்தின அந்த போராட்டம் நம்ம பார்த்தோம், அதுவுமே பிரைவேட்டைசேஷன்னால. இப்போ இந்த மாதிரி எல்லா துறைகளையுமே வந்து பிரைவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அரசாங்கத்துக்கு கீழே என்ன இருக்கும்? அரசாங்கத்துக்கு கீழே கூலி திரைப்படம் இருக்கும், பைசன் திரைப்படம் இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் பார்க்குற வேலையை தான் வந்து சிறப்பாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் பொதுச் செயலாளர் கூட சொல்லியிருக்காரு, படங்கள் பார்க்கலாம், விமர்சனங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு. வெறும் திரை விமர்சனம், அவருக்கு தேவையான ஒரு சிலரை அழைச்சி அவர் செல்ஃப் ப்ரமோஷன் இதை தான் முதலமைச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் நான் சொன்னேன், இப்போ வந்து காப்பீடாக இருந்தாலும் இழப்பீடாக இருந்தாலும் அரசு தான் போய் அணுக முடியும். விவசாயம்ன்றது தனிப்பட்ட முறையில் யாரும் வந்து எங்கே போய் அவங்க தனியாக எதுவும் பண்ணிக்க முடியுமா? கிடையாது. ஏற்கனவே விவசாயம் நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அப்போ இவங்க குய்யோ முறையோ நீங்கள் எந்த கற்றுவாங்க. தெரியுதோ தெரியலையோ, யாரும் எழுதி கொடுத்த அறிக்கையை கொண்டு வந்து படிச்சு கலட்டா பண்றதை தாண்டி என்ன பண்ணிருக்காங்கன்றத நீங்களே களத்துல பார்த்திருப்பீங்க. அதை தான் சொல்றேன், கவர்மெண்ட் கிட்ட கேட்கும் போது கிடைக்காத ஒண்ணு, பொங்கல் பரிசின் போது கிடைக்காத ஒரு விஷயங்கள், அது வேட்டி சட்டை நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, கரும்பு போன்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, அரிசி வெள்ளமாக இருந்தாலும் சரி, மண்ணில இருந்து தானே விளைஞ்சாகணும், அது விவசாயிகள் தானே கொடுத்தாகணும். அவர்கள் பத்தி கேர் பண்ணாத ஒரு அரசு இருக்கும்போது ஐ டோன்ட் கேர் அப்படின்றாரு எது எடுத்தாலும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது அவங்க யாரை போய், நான் என்ன சொன்னேன், அரசு அதிகாரிகளே பயப்படுறது இல்லை, அவங்களே ப்ராப்பரா பதில் சொல்றது இல்லை என்னும் போது எந்த பிரைவேட்ல எந்த விவசாயி போய் தேடுவார்? அவர் விவசாயம் பார்ப்பாரா? அவர் பஸ் பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி எங்கேயோ போய் உங்களுக்கு அதிகாரிகளை பிரைவேட்ல போய் தேடிக்கிட்டு இருப்பாரா? அப்படியே இருந்தாலும் கூட இழப்பீடு காப்பீடு பிரைவேடைஸ் பண்ணோம், இந்த வருஷம் நாங்க கொடுப்போம், பிரீமியம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன பிரைவேட்டுக்கு விட்டுட்டோம்னா கூட யார் வாங்கினா? ஒருத்தராவது வாங்கியிருக்கணும்ல. ரேஷன் கடையே வரும் காலங்களில் வந்து வீடு தேடி வரும் அப்படின்னு நாங்கள் அதை கொரோனா காலத்திலே செய்து காட்டிட்டோம். 8 மாதம் வந்து நாங்கள் விலை இல்லாமல் ரேஷன் பொருட்கள் கொடுத்ததோடு இல்லாமல் வீடு தேடி அந்த சந்துகள்லேயே கொண்டு வந்து நம்ம கொடுத்தோம். 8 மாதம் வந்து கொண்டு வந்து கொடுத்தோம். அப்படி இருக்கிற நிலைமையில விவசாயிகளுக்கு இன்னும் எத்தனையோ சலுகைகளை பண்ணாதானே அவங்களால வந்து தொடர்ந்து அதை வந்து சிறப்பாக செய்ய முடியும். என்ன சொல்றாங்கன்னா, மக்கள்கிட்ட இன்னொரு தரப்பான ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா அதாவது இதுக்கு முன்னாடி திமுக காலத்துலயும் இந்த மாதிரி நிவாரணங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இழப்பீடுகள் வழங்கியிருக்காங்க, குறிப்பா விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியாவே போய்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பொய்யுங்க. அதனால தான் வந்து அந்த மூத்த அமைச்சர் எப்படி பொய்யா சொல்றாரு அப்படின்னு. இப்போ நீங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுத்துக்கோங்க, இந்த உறுப்பு இந்த லிவர் திருட்டு, கிட்னி திருட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபமாக போயிட்டு தான் இருக்கு. இன்னும் அதுவும் வந்து முழுசா முடியல. அவங்க எம்எல்ஏ கதிரவனே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் மிகப்பெரிய முறைகேடு கிட்னி திருட்டே நடந்திருக்கு. அதுலேயே பாருங்க, அவங்க பொய்யை தான் அவங்க வந்து பதிவு பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து சட்டமன்றத்திலே பதிவு பண்றாரு. இந்த போன ரீசன்ட் அசம்பிளியில் சொல்றாங்க,
முன்னாடி டிரான்ஸ்டன் அவார்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் எங்கள் அரசாங்கம் இருக்கும்போது தொடர்ந்து 6 முறை வந்து தேசிய விருது நம்ம தமிழ்நாடு பெற்றது. 2015 21 வரைக்கும் நம்ம 6 முறை அந்த அவார்டு வாங்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்லேருந்து இந்த ஆட்சி 21 வந்ததுலேருந்து அந்த அவார்டு நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனால் போன முறை இந்த மா சுப்பிரமணி பதிவு பண்ணுறாரு, நாங்கள் தான் வந்து தமிழ்நாடு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முதலாவதாக இருக்கிறது, நம்ம பரிசு பெற்றிருக்கோம். தெலுங்கானா தான் அந்த அவார்டு வாங்கினோம். எவ்வளோ பெரிய பொய்யை சட்டமன்றத்திலே துணிஞ்சு சொல்லக்கூடியவர்கள். அதே தான் நான் சொன்ன நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் சட்டமன்றத்திலேயே இந்த லாஸை வந்து நாங்கள் பயிர் காப்பீடு மூலம் இழப்பீடு மூலம் சரி செஞ்சிருவோம்னு சொல்றாரு. ₹1 இது வரைக்கும் யாரும் வாங்கல. எந்த விவசாய சங்க தலைவர்களை கூட வேணா கேட்டுக்கோங்க. இப்போ விவசாயிகளை கேட்டால் கூட நீங்க எங்க கேட்டீங்க, ஏது கேட்டீங்க, உங்க ஆளுகள் சொல்லியிருப்பாங்கன்ற பேச்சு வரும். சங்க தலைவர்களே, விவசாய அமைப்புகளுடைய செயலாளர்கள், பொருளாளர்களாக இருக்கக்கூடியவர்களே, பதவியில் இருந்து அந்த நிர்வாகிகளே சொல்றாங்க இது வரைக்கும் ₹1 கூட வாங்கல. இவங்க எந்த பிரைவேட்டைஸ் பண்ணாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, என்ன இழப்பீடு, யார் அணுகிறதுனே தெரியல. இந்த மாதிரி கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியான ஒரு நிலைமை எங்களுக்கு எந்த ஆட்சியிலும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில கூட வந்தது கிடையாது அப்படின்றாங்க. பயிர்க்கடன் பத்தி இவங்க பேசுறாங்க. வெக்கமாக இல்லையான்னு தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா சட்டமன்றத்துல இவ்வளவு பெரிய பொய்யை இவ்வளவு மூத்த அமைச்சர்கள் முக்கியமான துறையில் இருக்கக்கூடிய ஏதோ சேவைத்துறை, இதெல்லாம் நம்ம ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, ஸ்கூல் எஜுகேஷன் ஆர் ஹையர் எஜுகேஷன், வாட் எவர் இட் மைட் பி, எல்லாம் சேவைத்துறை. அரசுக்கு வேற என்ன வேலை? இதான வேலை அரசுக்கு. நம்ம கொடுக்குற வரி பணங்களை இதன் மூலமா தானே அவங்க வந்து மக்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி பிரைவேடைசேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலையா, இப்போ காப்பீடு அப்படிங்கும் போது குறுவை சாகுபடிக்கு ஒரு காப்பீடு, சம்பா சாகுபடிக்கு ஒரு காப்பீடு அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் சொல்றாங்க. அண்ட் குறுவை சாகுபடிக்கு காப்பீடு வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுல லாஸ் டேமேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே சம்பா சாகுபடிக்கு அப்படின்னா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது. இன்சூரன்ஸ் இஸ் இன்சூரன்ஸ் தானே. இது வந்து டேமேஜ் இதுல அதிகம் அப்படின்னா அப்ப இதுக்கு தானே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. டேமேஜ் இன்சூரன்ஸ் இதுக்கு போறீங்க. நான் அதனால தான் இந்த சேவைத்துறைன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். இதுல வந்து இவங்க இழப்பீடு காப்பீடு எதுவும் தரலன்னா கூட, அதே போல இந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடி பத்தி பேசுறதுக்கோ அதுக்கெல்லாம் இவங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா மக்கள் அந்த விவசாயிகள் கேட்காமலே 2016 21 காலகட்டத்தில் அம்மா இருந்த அந்த ஓராண்டில், அம்மா இருந்தபோது ஒரு 10,000 கோடி 6,500 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி, ப்ளஸ் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்த பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி ரூபாய் வந்து தள்ளுபடின்னு மொத்தம் 12,500 கோடி ரூபாயை வந்து மொத்தமாக சேர்த்து 3 முறை விவசாயிகள் கேட்காமலே 3 முறை 10,000 கோடி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்த ஒரே அரசு எங்களுடைய அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த அரசுல பாருங்க, காப்பீடு கிடையாது, இழப்பீடு கிடையாது, இடுபொருள் கிடையாது, உர தட்டுப்பாடு நிலவுகிறது, விவசாயிகள் யாரையும் அணுகுவதுன்னு தெரியாது, எந்த கடன் தள்ளுபடியும் கிடையாது. இந்த லட்சணத்துல எலெக்ஷன் வரும்போது போயிட்டு 5 சவரன் நகைகளை நீங்க கொண்டு போய் பேங்க்ல வச்சுக்கோங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி நீங்க எதுவுமே இல்லாம நேரா போய் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. எடுத்துக்க முடிஞ்சுதா? அதையும் விசாரிங்க. நீங்கள் அடுத்த ரவுண்டு யாரையா மக்களை சந்திக்கும் போது, டெல்டா பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது விவசாய கடன் தள்ளுபடியில் எவ்வளவு குளறுபடிகள் நடந்தது, இவங்களை யாரெல்லாம் வந்து வச்சவங்க எல்லாரும் நகையை மீட்டுட்டீங்களா அப்படின்னு கேளுங்க. இந்த மாதிரியான ஒரு ஜிமிக்ஸை ஒரு நாடக கம்பெனியாகத்தான் இன்றைய அரசாங்கம் செயல்பட்டு இருக்குன்றது தான் உண்மை. இதுதான் சொன்னேன், இதுதான் சட்டமன்றத்திலேயே சேவை துறைகள்லேயே இந்த மாதிரி பொய் சொல்ற அளவுக்கு தான் இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளின் லட்சணம் இருக்கிறது. இதை பற்றி முதல்வருக்கு எந்த கவலையும் இல்லை, அதை பற்றியெல்லாம் அவர் பேசுவது கிடையாது. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் ஏதாவது அக்கறையோடு, ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக, பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக, ஒரு விவசாயியாக, அதை பற்றி நன்கு தெரிந்தவர் என்னும் வகையில் விவசாயிகளின் கஷ்டங்களை அறிக்கைகளாக கொடுக்கும் போதும் சரி, பிரஸ் மீட் கொடுத்தாலும் சரி, மறுநாளும் சாயங்காலமும் முதலமைச்சர் வந்து ஏதாவது ஒரு கேவலப்படுத்தும் விதத்துல, அது அவருக்கு தெரியல, அது மக்களை கேவலப்படுத்துறோம், விவசாயத்தை கேவலப்படுத்துறோம், நாம சாப்பிட்ற சாப்பாட்டை கேவலப்படுத்துறோம்ன்ற எண்ணம் துளி கூட இல்லாமல் ஒரு அறிவற்ற முதலமைச்சராகத்தான் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு கேவலமான அறிக்கையை அரசியல் சம்பந்தப்படுத்தி கொடுப்பார். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு விடிவு காலம் பிறக்கணும்னா ஒண்ணுதான் நடக்கணும், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். நெல் கொள்முதல் இஷ்யூ வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, விவசாயிகளுடைய போராட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் மழையை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு. சென்னை வந்து ஆல்ரெடி வந்து பெரிய ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஆல்ரெடி மழை தொடங்கியாச்சு, இப்போவே நிறைய இடத்துல தண்ணி தேங்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் டிசம்பர் மாதம் நெருங்க இன்னுமே மழை வந்து அதிகமாகும். அப்போ இதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த கவர்மெண்ட்? இந்த மழை சென்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி நீங்க நேரம் இருந்தால் அதை போடுங்க. அதாவது நெல் கொள்முதல் பத்தி நீங்க நடுவில் சொன்னீங்க, நம்ம அதை பத்தி சொல்லலை. நான் இந்த மாதிரி எதுவும் தெரியாத ஒரு பிளைண்டான ஒரு கவர்மெண்ட்டா வந்து ஒரு
மேல்மாடி காலி முதலமைச்சராகத்தான் இவர் இருக்கிறார். பொதுவாகவே நாட் ஒன்லி இன் அக்ரிகல்ச்சர், விவசாயம் மாத்திரம் இல்லை, நெல் கொள்முதல் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நெல் கொள்முதலே நாங்கள் ஆரம்பத்துலேருந்து நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்கார். நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுவதில்லை, புதிதாக திறக்கப்படுவதில்லை, வருஷம் பருவமழை வரும்போதெல்லாம் நெல் கொள்முதல் செய்து அந்த நெல்லெல்லாம் முளைச்சிடுது அப்படின்றது, விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை வந்து அங்கே கொடுக்கறது கூட அவங்க வந்து ஒரு பிச்சைக்காரர்களை போல வந்து லைனில் நிற்கிறது, அங்கே லஞ்சம் வாங்குறது, மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் அவங்கள வந்து லஞ்சம் கேட்கறது அங்கன்றது, அந்த சாக்கு பைகளுக்கு கூட 88 ரூபாய் வரைக்கும் கேட்கறதுன்றது. அந்த விவசாயி அந்த பருவமழையெல்லாம் தாண்டி அவர்கள் எதையோ விளைச்சு கொண்டு வந்து எப்படியோ அறுத்துக்கிறது மூட்டையாக்கி கொண்டு வந்து அதை வாங்கிக்கிறதுக்கு இந்த அரசுக்கு என்ன கேடு அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. இந்த நேரத்துக்கு வாங்கிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நெல் கொள்முதல் நிலையங்கள் நிறைய கிடையாது. எங்கள் ஆட்சியில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, பத்திரிகைகள் படிக்கும்போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைப்படி நெல் கொள்முதல் நிலையங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அமைச்சாங்க. கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் இது அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இலக்காக கொண்டு செயல்பட்டோம். விவசாயம் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ, சென்னை தாண்டி பகுதி செங்கல்பட்டுலேருந்து தொடங்கி டெல்டாலேருந்து நம்ம புதுக்கோட்டையை தாண்டி நெல்லை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் இது அமைக்க வேண்டும், விவசாயிகள் சிரமப்படக்கூடாதுன்னு. அப்படி ஒரு செய்தியாவது இந்த நீங்க ஆட்சியில் இந்த கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சாக்கு பைக்கு தட்டுப்பாடு, அதை அந்த வைக்கிறதுக்கான அந்த பைகள் மூடுவாங்க பாத்தீங்களா, அந்த பாலித்தீன் ஷீட்ஸ் கொடுக்கறது கிடையாது. அங்க கட்ட ஒரு அடித்தளம் நெல் வந்து சப்போஸ் மழை வந்துடுச்சுன்னா அது அடியில தான் நனைஞ்சிரும் இல்லையா, அது மேல அந்த ஒரு உடன் பிளேட் மேலே ஒரு மனை மாதிரியான ஒரு அமைப்புகள் மேலேயோ வச்சு அதை மூடுறதுக்கு அந்த பிளேட்ஸ் கிடையாது, அந்த உடன் பிளேட்ஸ் கிடையாது, எங்கேயுமே அது தர்றது கிடையாது. இப்படி பல்வேறு குளறுபடிகள். இந்த அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் வந்து இந்த வேளாண் துறை பட்ஜெட்டு, வேளாண் துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர்னு ஏதோ ஒரு காயத்தை எழுதி எடுத்துன்னு சட்டமன்றம் நடக்கும்போது சிவனேன்னு ஏதோ படிக்கணுமே அப்படின்னு கொள்முதல் அப்படிங்கும்போது இப்போ அரசு தரப்புல இருந்து அந்த சாக்குப்பை கொடுக்கப்படுது, அந்த அதுல வந்துட்டு இவங்க ஏற்றி அதை தச்சு முடிச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பா கொள்முதல் நிலையங்களுக்கு தானே போகணும். தச்சு முடிச்சு எப்படி அதே இடத்துல வந்து அவங்க வச்சுட்டு போக முடியும்? இல்லை புரியல. இல்லை, இப்போ விவசாயிகள் கிட்ட இருந்து நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு அரசு சார்பாக சாக்குப்பை வந்து கொடுக்கப்படுது. அதில் வந்து இவங்க நெல்லத்தை எடுத்து தச்சு முடிச்ச உடனே அது கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்பப்படணும். மொத்தமாக இங்கேருந்து அந்த விவசாயிக்கிட்ட இருந்து அதை எடுத்துகிட்டு போய் அவங்க சேர்க்கணும் இல்லையா? பட் தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அது அந்த விவசாயிகளுடைய இடத்துலயே இருக்கிறது வந்து அதுதான் இந்த வெக்கக்கேடான அரசாங்கம். அதுதான் வெக்கக்கேடுன்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள். அதை தான் ஊரா போயிட்டு இவங்க கண்டுக்க மாட்டாங்க விவசாயிகளை, எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. ஒரு விவசாயியாக அதை தாங்க முடியாமல் நெஞ்சம் பதறி அலறி துடித்து தான் அண்ணன் எடப்பாடியார் மழையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, போன வாரம் கூட அடைமழை தஞ்சாவூர் பகுதிகளில் தீபாவளிக்கு முன்னாடி அலறி துடித்து ஓடுகிறார், அங்கிருந்து பேட்டி கொடுக்கிறார். ஆனால் இவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறது தானே வேலையாக செய்துட்டு இருக்காங்க. இவங்க சாப்பாடு தானே சாப்பிட்றாங்க இவங்களும். இதுதான் நான் சொன்னேன், எல்லா இடத்துலையும் நாங்கள் பொதுக்கூட்டங்களில் போகிற இடத்துலலாம் கூட சொல்கிறது உண்டு. 2021 என்ன சொன்னார், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு சொன்னார். இப்போ எல்லா மக்களும் என்ன கேட்குறாங்க, விவசாயிகள் உட்படனா, ஸ்டாலின் எங்கே போனார், உப்பு போட்டு தின்றாரான்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. உப்பு போட்டு தின்னா இந்த நிலைமை இருக்காதுல்ல, உனக்கு தான் தெரியாது. இடிப்பார் இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுங்கிற மாதிரி உங்களுக்கு தான் உங்கள் அரசாங்கம் எல்லாமே வந்து லஞ்ச லாவண்யம் எல்லாம் வெறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் ஆதரிக்கிற ஒரு கேடுகட்ட அரசாங்கம். உங்களுக்கு தான் எதுவும் தெரியல, உங்க அமைச்சரவைக்கு தான் எதுவும் தெரியல. சட்டமன்றத்தில் எவ்வளவுனா போய் சொல்வீங்க. உங்களுடைய சபாநாயகரே வந்து அமைச்சர் மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்வாரு, எதிர்கட்சிகளின் குரல் வலையை நெறிப்பாரு, எதிர்த்து கேள்வி கேட்டால் வெளியே தூக்கி போடுவீங்க. ஆனா இதுக்கெல்லாம் நடக்கக்கூடாது. மக்கள் வந்து கொஞ்சமாவது எதிர்கட்சியாக வந்து எதிர்கட்சி தலைவர் நம்ம ஏதாவது பேசணும், மக்கள் பிரச்சனைகளை கொஞ்சமாவது தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது முழுசா தேய்க்கணுன்றதான் எங்கள் எண்ணம். ஆனா இந்த அரசு செவி கொடுக்காது. அதனாலதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எல்லா இடத்துக்கும் ஓடுறாரு. மழையா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயமா இருந்தாலும் சரி, நெல்லை பகுதியாக இருந்தாலும் சரி, டெல்டா பகுதியாக இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, வறட்சியா இருந்தாலும் சரி, வெள்ளமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் ஓடுறாரு. நெல்லையில போன வருஷம் வெள்ளமா வந்தது, மக்கள் எல்லாம் நடு தெருவுக்கு வந்தாங்க. இவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி 2019 எங்க போயிருந்தாரு, இந்த 24 இந்த முதலமைச்சர் எங்க கூட்டணி பேசுறதுக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள ஓடினாரு. நாங்கள்ல போனோம் எல்லா இடத்துக்கும். விழுப்புரம்ல போன வருஷம் அடைமழை, வைகை அணையெல்லாம் திறந்து விட்டுட்டீங்க நைட்ல சொல்லாம கொள்ளாம. யார் ஓடி போனா? எதிர்கட்சி தலைவர் தானே போனாரு. அதனாலதான் இவர் வலியுறுத்துறாரு விவசாயியாக விவசாயிகளின் பிரச்சனையை. ஏன்னா சாப்பாடுலாம் எதுவுமே கிடையாது. அரிசிக்கு மாற்றா என்னத்தை கொண்டு வருவீங்க நீங்க? ஒரு கோதுமைக்கு மாற்றா என்னத்தை கொண்டு வருவீங்க நீங்க? நெல்லுக்கு மாற்றா என்னத்தை கொண்டு வருவீங்க நீங்க? அதனாலதான் இது நடந்துட்டா தமிழ்நாடே இருக்காது. ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து சோறுடத்தே சோழவள நாடு அப்படின்றத வந்து நிரூபிக்கிற வகையில கொஞ்சமாவது தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கிற வகையில அதை அழிந்துவிடக் கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோட அவர் ஓடி போறார். அவருக்கு எல்லாவற்றையும் உங்களை போல நாடகம் பண்ணி கொண்டு யாரையாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸை வச்சு எழுதி கொடுத்துட்டு சினிமா ஷூட் பண்ணிட்டு இருக்கிறவர் கிடையாது எங்களுடைய பொதுச் செயலாளர். அவர் களத்தில் இருக்கக்கூடியவர். வேட்டியை மடித்து கட்டி கொண்டு செருப்பு கால்கள் கூட இல்லாமல் நேராக அது வெள்ளமா இருந்தாலும் வறட்சியா இருந்தாலும் நிலத்துக்குள்ள இறங்கி அந்த பயிரை பிடுங்கி பார்த்து இது எந்த அளவுக்கு சேதம் அடைந்திருக்கிறது,
இதனால் எவ்வளவு சேதம் நிகழ்ந்திருக்குன்னு ஒரு நெல்மணியை பார்த்து சொல்லக்கூடியவர். அதனாலதான் அவர் வந்து கத்திட்டு இருக்காரு. இப்படி நடக்குது, அநியாயமாக இருக்கிறது, இங்க வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இந்த நிலை நீடிச்சா தமிழ்நாடு சுடுகாடாகிவிடும், விவசாயிகள் தற்கொலை தான் பண்ணிக்கணும், அந்த நிலைமை வரக்கூடாது, இந்த 6 மாசத்துலயாவது நாம காப்பாத்திட மாட்டோமா அப்படின்ற எண்ணத்துல தான் அவர் சொல்றாரு. அட்லீஸ்ட் அவர் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. அவர் சொல்றதுல ஒரு 10-20% நீங்க காது கொடுத்து கேட்டா இந்த நிலைமை வராது, உங்க ஆட்சிக்காவது நல்ல பேர் வரும். உங்களுக்கு தான் அந்த எண்ணமே இல்லையே, அதனால தான் அவர் பேசுறாரு. அவர் பேசுறதையாவது கேட்டாலாவது பரவாயில்ல, அதை கூட கேட்பதற்கு திராணியற்ற ஒரு அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டு 4000 கோடி ப்ரையாரிட்டைஸ் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் சொன்னாங்க. அந்த 4000 கோடி எங்க, 4000 கோடி யார் அந்த சார்ன்ற கேள்வி நாங்கள் எழுப்பின மாதிரி மக்களே இன்னைக்கு வந்து 4000 கோடி எங்கன்றது தான் மழை வரும்போதெல்லாம் மக்களுக்கு நினைவு வர்ற விஷயமா இருக்கு. இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் என்ன சொன்னார் இதே 2 வருஷம் முன்னாடி? ஆனந்த வெள்ளத்தில் நனைந்தாலும் நனைவார்களே தவிர மழை வெள்ளத்தில் நனைய மாட்டார்கள், இந்த முறை மழை வந்தான் சொல்லி 3 வருஷம் ஆகுது. மேயரை கேள்வி கேட்டா அவர் தானே சொல்ல அது பாப்பா அப்படின்னு. அப்புறம் ஏன்ப்பா அதை போட்டீங்க, அப்புறம் ஏன் அந்த மேயரா போட்டீங்க அப்படின்னு கேட்டாலுமே கூட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பண்ற அட்டகாசம் முதலமைச்சரை விட பெரிய அட்டகாசம். அவங்க வந்து யாரையும் மதிக்கிறதே கிடையாது. கவுன்சிலர்ஸ் பேசுறாங்களோ இல்லையோ, கவுன்சிலருடைய மனைவிகள் அட்டகாசம், பெண் கவுன்சிலர் தான் அவங்க புருஷன்களே வந்து ஸ்டேஷன்லயும் இன்ஸ்பெக்டரையும் எல்லாரையும் மிரட்டுற அளவுக்கு தான் இருக்கு.